ராமாயணத்தின் கதை முற்றிலுமாக மாற்றியமைத்த காட்டில் நடந்த மிக விருப்பான ஒரு சம்பவம் இது. ராமன், சீதா, லட்சுமணன் மூவரும் பஞ்சவாடி என்ற இடத்தில் குடிலமைத்து அங்கே வாழ்கின்ற போது, அங்கே ராமன் மீது ஆசை கொண்டு இந்த சூர்ப்பனகை வருகின்ற போது அவளை தடுத்து நிறுத்தி அவமானப்படுத்தி அனுப்புகிறான் லட்சுமணன். அவமானம் தாங்க முடியாமல் தன் அண்ணனான இந்த ராவணேஸ்வரம் சென்று முறையிடுகிறாள். இந்த சூர்ப்பனகை சொல்லுகின்றால், ராமன் ஒருவன் இருக்கின்றான், அவனுடைய மனைவி தேவலோக மங்கை போல் இருக்கின்றாள், அழகு பதுமையாக, அவள் உனக்கு திருமணம் நடத்தி வைத்தால் நன்றாக இருக்கும் என்றான். அவளுடைய பேச்சு நயத்தில் கண்ட அந்த ராவணேஸ்வரன் மதிமயங்கி தன்னுடைய மாமனான மாரிசனை உதவி கழிக்கிறான். அந்த மாரிசனும் தவறென்று சொல்லுகின்றான். இல்லை, எனக்கு அந்த பெண் வேணும் என்று சொல்லுகின்ற போது, இந்த மாரிசன் தங்கமான் உருகொண்டு வைரங்களால் பொதித்து அந்த சீதையும் ராவணும் லட்சுமணன் இருக்கின்ற குடில் முன் துள்ளி குதித்து மானாக திரிகின்ற போது, ஆசைப்பட்ட அந்த சீதை ராமனிடம் சொல்லுகின்றால், மானை பிடித்து கொண்டு வாருங்கள். இந்த மானை பார்த்தவுடன் லட்சுமணன் சொல்லுகின்றான், அண்ணா, இது மாயமானாக இருக்கிறது, அறக்கரையில் மாயாஜால வித்தையாக இருக்கிறது, செல்ல வேண்டாம் என்கின்றான். இல்லை, நான் பிடித்து வருகின்றேன் என்றான். துரத்துகின்றான். மான் ஓடுகிறது. ராமன் துரத்துகின்றான். ஒரு கட்டத்தில் வீம்பு வில்லேந்தி அம்பு எய்கிறான். அந்த மான் இறக்கின்ற போது, சீதா, லட்சுமணா, என்னை காப்பாற்று என்று ராமனின் குரல் சொல்லுகின்ற போது சீதை பரிதவிக்கிறார். கணவனுக்கு என்ன ஆனதென்று லட்சுமணனை சொல்லுகின்றார். லட்சுமணா, அழைத்து வா. லட்சுமணன் அண்ணன் கட்டளை மீறுவதா, அன்னையான சீதை கட்டளை மீறுவதா, அன்னியான என்று பரிதவித்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய வில்லை எடுத்து அந்த குடிலில் சுற்றி ஒரு வட்டமிட்டு சென்று விடுகிறான். அந்த வட்டத்தை தாண்டி வராதபடி அதை அறிந்து உணர்ந்த ராவணேஸ்வரன் ஒரு பிச்சைக்காரனாக யாசகம் ஏந்தி குடில் முன் வருகிறான். சீதையும் குடிலிலிருந்து யாசகம் பெறுவது போடுகின்ற போது, ராவன் சரியல்ல, அந்த வட்டத்திலிருந்து வெளியே வாரும், நான் யாசகம் பெறுகிறேன் என்றார். பெறுகின்ற போது மயிலாசலத்தில் சீதையை கவர்ந்து கொண்டு இலங்கை சென்று விடுகிறான். பரிதவிக்கிறான் இந்த லட்சுமணன். இந்த கதையில் கடைசியாக ராமாயணத்தில் போக்கையே மாற்றியமைத்த இந்த மாயமான் சம்பவம் காவியத்தின் மிக முக்கியமான திருப்பமுனையாக மாறுகிறது. இந்த ராமாயணத்தில் ஒரு அடிச்சுவடு இந்த மாயமான் கதை என்பதை விட, மாயமானை விட எந்த நிலையிலும் ஆசைக்கு இணங்காமல் மனிதன் கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பது கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.